திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நமது முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சாரு. ஆட்சி அமைச்சாருன்னா போது கூட அவர் முழுமையான ஆதரவு இருக்கா என்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்தது. அவர் எதிர்க்கட்சி தலைவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெறுவதும் ஆலோசனை பெறுவதும் எல்லாம் நடந்துச்சு. அதன் பிறகு இப்பதான் அவருக்கு ஒரு முழு முதலமைச்சராக மாறத் தொடங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். முழு சந்திரமுகி மாதிரி முழு முதலமைச்சராக. எப்படி சொல்கிறேன்னா, கமல் போய் சந்திக்கிறார். சில கோரிக்கைகள், எனக்கு இதெல்லாம் செய்யணும் நீங்கள் ஆட்சியில் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ரஜினி இத்தனை நாளுக்கு பிறகு அவர் சில காரணங்கள் சொல்கிறார். எனக்கு ஷூட்டிங் இருந்தது, சந்திக்க முடியலலாம் சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஒரு முழு ஆதரவு கிடைச்ச உடனே அவரை ஏற்றுக்கொள்வது, முதல்வராக ஏற்றுக்கொள்வதும் அவரை பாராட்டுவதும் வாழ்த்துவதும் ரஜினி தரப்புலையும் நடந்தது. ஏன் முத்துக்காலை என்னுடைய மனைவி உயிருக்கு போராடுறாங்க, அவங்களுக்கு நுரையீரல் தொற்று ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னபோது அப்பவும் முதல்வர் தான், விஜய் அண்ணா தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு, நான் இந்த மாதிரி விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் நடிக்க மாட்டேன், பெரிய மன உளைச்சலில் இருக்கிறேன், விஜய் அண்ணா தான் என்னை காப்பாற்றணும் அப்படி சொல்கிறார். இது இது இதெல்லாம் சார்ந்து நம்ம ஒன்று யோசிக்கிறோம். அவரை ஒரு முதல்வராக அங்கீகரிக்கிற ஒரு மனப்போக்கு மெல்ல மெல்ல வருது. அது ரொம்ப முக்கியம். அது மனதளவில் ஏற்றுக்கிறது மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிச்சு. அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்சி அமைக்க போகிறாரு, ஒரு முழுமையான ஆட்சி அமைக்க போகிறாரு என்கிற ஒரு எண்ணம் எல்லா தரப்புலேருந்து வந்திருக்கு. முதல்ல அவர் சார்ந்த திரையுலகிலேருந்தே அது தொடங்கி இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். கமல், ரஜினி போன்றவங்களில் ஆரம்பித்து இதன் பிறகு மெல்ல அதிகாரிகள் வருவாங்க, நிறைய வேறு தொழில் நிறுவனங்கள் சந்திச்சுட்டு போவாங்க. மெல்ல மெல்ல ஒரு ஒரு இவ்வளோ நாள் நம்ம ஒரு நடிகராக பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் ஒரு தலைவராக முதல்வராக மாறுறதை நம்ம இங்கே பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருக்குமே இது முதல்ல ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். ஏன்னா அவர் நடிகர் தானே அப்படின்னு நினச்சவங்க மெல்ல மாறுறதுக்கான ஒரு அறிகுறியை இதில் நான் பார்க்குறேன். இன்னொன்று, விஜய் வந்தது ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் வந்துட்டாருன்ற பேச்சு இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. விஜய் ஒரு ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் வந்துட்டாரு, ஜென்சி ஓட்டில் வந்துட்டாரு, நீ அது ஏதோ காரணம் இனிமேல் சொல்லிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் சொல்கிறதே விஜய்க்கு இனிமேல் அவகாசம் கொடுக்கணும், அவர் ஆளட்டும், அவருக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கமல் கூட இன்றைக்கி சொல்லியிருக்காரு. விஜயும் அதான் சொல்கிறார், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. இது என்னென்னு அவருக்கும் புரியறதுக்கும், இங்கே இருக்க சிச்சுவேஷன், பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எல்லாம் தெரியறதுக்கும் அவருக்கும் அவகாசம் வேணும். இதை அவர் சொல்லியிருக்காரு. அதனால் ரெண்டு தரப்பும் பார்க்கும்போது நம்ம மக்களும் அதை தான் செய்யணும். இது முதல்ல சினிமா தரப்புலேருந்து இந்த அக்செப்டன்ஸ், இந்த அங்கீகாரம் விஜய்க்கு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். மக்களும் அதை புரிஞ்சிட்டு கொஞ்ச காலம் அவருக்கு டைம் கொடுக்கணும். அதன் பிறகு மக்கள் நல்ல முடிவுகள் எடுக்கணும். இதுதான் சரியான அரசியல் விதியாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.